வணக்கம், நான் உங்கள் அருணோதயா. இந்த எபிசோடில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்குமே பிரச்சனையாக இருக்கிற ஒரு கேள்வி. அதிகமாக கோவம் வருது. என் குழந்தை அடிக்கடி அவுட்பர்ஸ்ட் பண்ணிடுறாங்க, கோவப்படுறாங்க. இதுக்கு சைக்கலாஜிக்கலாக என்ன அப்ரோச் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த குழந்தை அண்ணன் தங்கச்சி இவங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இவன் என்ன பண்ணியிருக்கா, ஒரு கேசல், ஒரு சின்ன ஒரு பேலஸ் மாதிரி கார்ட்போர்டில் பில்ட் பண்ணிவிட்டு கொண்டு போய் கேட்டிருக்கா. அவங்க அண்ணாட்ட கேட்டிருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னோடனே அந்த அன்னை விளையாட்டுக்கு, இதை நான் நல்லாவே இல்லை, இதை விட சூப்பராக பில்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, இது அசிங்கமாக இருக்குது, இதெல்லாம் ஒரு வேலை நான் உட்காந்து பண்ணிகிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது தூள் படத்தில் வரும் பார்த்தியா, ராத்திரி ஃபுல்லாக இதையாடா உட்காந்து ஒட்டிகிட்டு இருந்தீங்கிற மாதிரி ஒரு மோடில் எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த குழந்தை இம்மிடியட்டாக என்ன பண்ணியிருக்கா, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த கேசலை பிச்சு எரிஞ்சிட்டான். ஸோ அதை கிழிச்சு தூக்கி போட்டுட்டான். பொதுவாக வேலை முடித்து வர ஒரு பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களே பேர்ன் அவுட் ஆகி கம்ப்ளீட்டாக தன்னுடைய எனர்ஜி லாஸ் ஆகி வந்திருப்பாங்க. ஸோ வீட்டில் பிள்ளைங்க அடிச்சிட்டு இருக்கிறது பார்த்த உடனே திரும்ப போட்டு இவங்க 4 அடி பிடிப்பாங்க, இல்லை கத்திட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரண்ட் எந்த குழந்தை தங்கச்சி பிச்சை போட்டு போயிட்டா இல்லைங்களா, அவகிட்ட உட்காந்து பொறுமையாக பேசியிருக்காங்க. சரி, என்ன ஆச்சு, ஏன் அதை பிச்சை, நல்லா தானே பண்ணியிருந்த, சரி திரும்ப இதை மாதிரி ஒன்று பண்ணிடலாம், நீ கார்ட்போர்டு அம்மா உனக்கு எடுத்து தரேன், ஆனால் அதே மாதிரி ஒரு அழகோடு வராது, இல்லை போன டைம் திரும்ப கிடைக்காது, ரிசோர்ஸஸ் வீணாக இருக்குது. ஸோ என்ன ஆச்சு, ஆனால் நல்லா இல்லைன்னு தானே சொன்னால், அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாமேன்னு கேட்டாங்க. இந்த இடத்துல அந்த குழந்தை சொன்ன பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா அவன் நல்லா இல்லைன்னு சொன்னது எனக்கு பிரச்சனை இல்லைம்மா, நான் அவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணிவிட்டு உங்ககிட்ட கூட காட்டாமல் நான் அண்ணாட்ட தானே ஃபஸ்ட்டு போய் காட்டினேன், அவன் போய் இதை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டானே. சரி, நான் இன்வெர்டட் கமாஸில் போட்டு சொல்கிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை, அவன் போய் இதை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டானே. த பிலீவ் ஷீ ஹேட் ஓவர் ஹர் பிரதர், அவங்க அண்ணா மேலே அவள் வச்சுருந்த நம்பிக்கை. ஸோ இந்த இடத்துல அது கோபத்தின் வெளிப்பாடு கிடையாது, விரக்தியின் வெளிப்பாடு. அந்த நம்பிக்கையை தான் அண்ணன் உடைச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் குழந்தை கோவப்படுறாங்க அப்படிங்கும்பொழுது ஒன்று நடுவில் இன்டர்ப்ரெட் பண்ணுங்கள், இல்லை உங்களோட ப்ரெசன்ஸில் இல்லாமல் இந்த சண்டை நடந்திருக்கு அப்படின்னா, 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு, எதனால் நீ பண்ண, வாட் வாஸ் த பேஸ் ஃபீலிங், எந்த ஒரு எமோஷனால் நீ இதை பண்ணன்னு சொல்லிட்டு அந்த எமோஷனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள், இல்லை நேம் பண்ண சொல்லுங்கள். சரி, குழந்தைங்களுக்கு தெரியல அப்படின்னா கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா எமோஷன் வீலுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த எமோஷன் வீலை கையில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, அது 5 எமோஷன்ஸை கேட்டகரைஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் எமோஷனோட லூப்பின் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆங்கர் அப்படிங்கிறது, ஆங்கர் ஃப்ரஸ்ட்ரேஷனால் வரும், சேட் when you're sad, நம்ம சோகமாக இருக்கும்போது வரும், இல்லை பர்ன் அவுட் ஆனதுனால வரும்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம குழந்தை கூட அந்த எமோஷன் வீலை கையில் வச்சு ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாத குழந்தைக்கு கூட ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் மெத்தடாலஜி. ஹோப் இந்த சொல்யூஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு என்னங்க, வாழ்க்கை வாழ்வதற்கே அடுத்த எபிசோடில் இன்னொரு கொஸ்டினோட மீட் பண்ணுறேன்.